ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம பேசிக் கிளாஸில் சம்கி ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் 2 டைப் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் டைப் பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சம்கி இது லூஸில் கிடைக்குது. இருக்கிறவங்க வேணால் பெரிய பாக்கெட்டாக வாங்கிக்கோங்க. சின்ன பாக்கெட்டில் நமக்கு கிடைக்கிது, இது வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் டிசைன் போடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸாக வாங்கிக்கோங்க. சூவிங் த்ரெட்டில் தான் நம்ம போட போகிறோம். சூவிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் குவாலிட்டியான த்ரெட்டை எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நமக்கு போட ஈஸியாக இருக்கும். இல்லைனா நூல் வந்து அடிக்கடிக்கு அப்படியே அறுந்து போயிடும். ஃபஸ்ட்டு த்ரெட்டு எடுத்துகிட்டு பேக்கில் ஒரு லாக் செயின் கொண்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ போடலாம். சம்கி இப்படி தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு இப்படி கிட்ட வச்சு சம்கி வந்து கீழே இருக்கணும். நம்ம கொடுக்க போகிற ஸ்டிச் வந்து மேலே இருக்கணும். பார்த்துக்கோங்க. நீங்கள் லோட் பண்ணிலாம் போடக்கூடாது. லோட் பண்ணாலும் நமக்கு போட வராது. சம்கி வந்து கீழே வச்சு தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும். இப்போ கொடுத்துட்டோமா, கொடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு செயின் கொடுத்துக்கோங்க. இப்போ செயின் கொடுத்துறீங்களா, கொடுத்துட்டு அடுத்த சம்கி எடுத்துக்கோங்க. இப்படி கிட்ட வச்சு ஒரு செயின். அதே மாதிரி இந்த செயின் முடிச்சுட்டு இந்த சம்கி போட்டுடுறீங்களா, போட்டுட்டு அது பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச் கொடுங்க. நம்ம சுகர் பீட் கொடுத்தோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் நம்ம லோட் பண்ணிவிட்டு போடுவோம். இது நம்ம கீழே வச்சு போடுவோம். சம்கி வந்து நம்ம கொடுத்ததும் பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துருங்க. இப்படி கீழே வச்சு தள்ளிட்டு இங்கே ஒரு செயின் ஸ்டிச். நான் சின்ன லைனாக நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் கொஞ்சம் லைன் கொஞ்சம் லென்த்தாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகும். எப்போவுமே போடும்போது ஒரு லைனில் போட்டு பழகுங்க. லைன் போடாமல் நம்ம போட்டோன்னா நமக்கு கோணையாக தான் வரும். பார்த்துக்கோங்க. இப்படி தான் இதை வந்து ஃபஸ்ட் டைப் இது போட்டு முடிச்சுட்டு நம்ம இங்கே நாட் போட்டுக்கலாம். நீங்கள் பெரிய லைனாக போடுங்க. இந்த ஃபஸ்ட் டைப்புக்கு என்ன ஷேப்பில் நீங்கள் போடணுன்னு சொல்கிறேன். நீங்கள் அந்த ஷேப்பில் போடுங்க. நீங்கள் எந்த ஷேப்பில் போடணுன்னு பாருங்கள். ரவுண்ட் ஷேப்பில் போடுங்க. எப்படி போடணுன்னா, இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூவாக இப்படியே நம்ம கொடுத்துட்டு வரணும் லைன்லேயே. இது நீங்கள் கொடுக்குற ஸ்டெப் வந்து இப்படி தான் கொடுக்கணும். ஆனால் கொஞ்சம் லைன் வந்து பக்கத்தில் அப்படியே கொடுங்க. இன்னொரு ஷேப் என்னென்னா, இப்படி ரவுண்டு ஒரு 3 ரவுண்டாக இப்படி போட்டுக்கோங்க. கரெக்டாக போட்டுட்டு இதில் எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி தான் உள்ளே இப்படி கண்டினியூவாக நீங்கள் கொடுக்கணும். இங்கே கொடுத்துட்டு கீழே ஒரு லீஃப் மாதிரி டபுள் 2 சைடும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே ஃபுல்லாக கொடுத்துட்டு இங்கே சம்கி கொடுத்துடுங்க. நீங்கள் கலர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா க்ரீன் கலரிங் கொடுங்க. அதே மாதிரி தான் இங்கே லீஃபில் எப்படி கொடுக்கணுன்னா, இங்கேருந்து இதே மாதிரி தான் சுற்றிட்டு இப்படி வந்து கொடுக்கணும். உங்களுக்கு இதில் கொடுக்குறது டவுட்னா ஃபஸ்ட்டு லீஃபில் கூட போட்டுக்கோங்க. இந்த திலகம் ஷேப்பில் போடுங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொண்டு வாங்க. இந்த 2 ஷேப்பில் மட்டும் போடுங்க. இதில் போட்டு தான் நீங்கள் போட்டுக்கூட நீங்கள் அதில் லீஃபில் போடுங்க. இந்த 2 ஷேப்பில் மட்டும் போட்டுட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க சென்ட் பண்ணுங்கள். இது முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் டிசைனில் போடுங்க. உங்களுக்கு டைப் 1ல் டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.